அந்த உருவம் பரத்தின் கையை பிடித்த பின்புதான் பரத் அந்த சிறுவனுக்கு வரையத் தெரியுமா என்று கேட்டான். சுரேஷ், அந்த கான்சன்ட்ரேட்டட் எனர்ஜி சோர்ஸ் டிடெக்டர் ரீடிங்ஸை சிங்க் பண்ணு என்றாள் மைத்ரேயி. சுரேஷ் அந்த பதிவுகளின் அளவுகளை சரி செய்து மீண்டும் அந்த டிவைஸை ஓடவிட்டார். பரத்தின் கையை பிடித்திருந்த பிரேத உருவத்தின் அமானுஷ்ய குரல் நன்றாக கேட்டது. என் பையன் நல்லா வரைவான், உதவி பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்றது அந்த பிரேத உருவம். அதே நேரத்தில் அந்த சிறுவனின் தாயார், உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். உங்க பையனோட விரல் ரொம்ப நீளமா அழகா இருக்கு, அதனால சும்மா ஒரு உத்தேசத்துல கேட்டேன் என்று சமாளித்தான் பரத். அப்போது சுபா அங்கு வந்தாள். பரத், தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் என்று கூறி பரத் நெற்றியிலும் அவனுக்கு அருகே நின்று கொண்டிருந்த விஜிதாவின் நெற்றியிலும் குங்குமத்தை வைத்து விட்டாள். அருகில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்தவள் அவனுக்கும் குங்குமம் வைத்து விட்டாள். இது எங்க அம்மா என்று சுபாவை அறிமுகப்படுத்தினான் பரத். உங்க பையன் தங்கம்மா, உங்களுக்கு எந்த குறையும் வராது என்று அந்த சிறுவனின் தாயார் சொன்னதை கேட்டு நெகிழ்ந்து போனாள் சுபா. உங்க பையனுக்கு உடம்பு சரியான உடனே எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராயிங் ஸ்கூல் இருக்கு, பகுதி நேரமா அங்க போய் அவன் பிராக்டிஸ் பண்ணட்டும் என்றான் பரத். பரத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். விஜி, நான் எங்க அம்மா கூட போய் பிரணவோட அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், இந்த ரிப்போர்ட்ஸை என்னோட கேபின்ல வச்சிடுறீங்களா? எப்படியும் நீங்க உங்க டியூட்டி ஸ்கெடியூல் செக் பண்றதுக்கு தயாளன் சாரை பார்க்க போவீங்க தானே என்றான் பரத். சரிங்க பரத் என்று கூறி அவனிடம் இருந்த ரிப்போர்ட்டுகளை வாங்கி கொண்டு அவனுடைய கேபினை நோக்கி சென்றாள். பரத்தின் கேபினுக்கு அருகில் சென்றபோது அவளுக்கு மைத்ரேயிடமிருந்து அழைப்பு வந்தது. விஜி, திஸ் இஸ் த சான்ஸ், அந்த மண்டையோட்டில் இருக்கிற சாம்பிள் எடுத்துடு. ஐயோ மேம், பயமா இருக்கு மேம். யூ மஸ்ட் டூ இட் என்று எரிச்சலாக சொன்னாள் மைத்ரேயி. மேம், யாரையாவது துணைக்கு அனுப்புங்களேன். காயத்ரி கொஞ்சம் அனுப்புறீங்களா? ஓகே, பி குயிக் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் மைத்ரேயி. அடுத்த 5 நிமிடங்களில் மூச்சிறைக்க ஓட்டமும் நடையுமாக ஓடி வந்தாள் காயத்ரி. விஜிதாவை பார்த்து கோபமாக, சனியனே, என்ன ஏண்டி கோத்து விடுற? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் நாம 2 பேரும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு பிரேதாத்மாவா தான் அலையணும் என்றாள். சாரிப்பா, என்னமோ எனக்கு பயம் வந்த உடனே உன் ஞாபகம் வந்துடுச்சு. ஆமாண்டி, அந்த பரத்தை சைட் அடிக்கிறதுக்கு மட்டும் தனியா போ, சாகரத்துக்கு மட்டும் என்னை துணைக்கு கூப்பிடு. அதே நேரத்தில் மைத்ரேயை விஜிதாவை மீண்டும் செல்போனில் அழைக்க இருவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக பரத்தின் கேபினிற்குள் நுழைந்தார்கள். விஜிதா அவள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டுகளை பரத் கேபினிற்குள் இருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு சுற்றி முற்றும் பார்த்தாள். காயு, எங்கப்பா அந்த ஸ்கல்ல காணோம் என்றவளை எரிச்சலாக பார்த்தாள் காயத்ரி. அது என்ன ஃப்ளவர் வாஷா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேபிள் மேலே வைக்கிறதுக்கு? ஆமா இல்ல என்ற விஜிதாவிற்கு அவளுடைய 2 கால்களும் வடிவேலு போல நடுங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்த காயத்ரிக்கு அந்த பதட்டத்திலும் சிரிப்பு வந்தது. காயத்ரியும் அவளுடன் சேர்ந்து தேடத் தொடங்கினாள். பரத் கேபினிற்குள் இருந்த டேபிளில் ஒரு அலமாரி இருந்தது, ஆனால் அது பூட்டி இருந்தது. காயத்ரி அந்த அலமாரியை ஹேர்பின் வைத்து திறக்க முயன்றாள். சில வினாடிகளில் அவளுடைய முயற்சி பலித்தது. இவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அதற்குள் மறைவாக வைக்கப்பட்டிருந்தது அந்த மண்டையோடு. இது யாரோடதா இருக்கும் என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டபடி யோசிக்க ஆரம்பித்த விஜிதாவை பார்த்து, உன் மாமனாரோடது, மூடிக்கிட்டு புடுங்க வேண்டியதை புடுங்கு என்றாள் காயத்ரி. காயு, ரொம்ப அருவருப்பா இருக்குடி, ப்ளீஸ் நீயே புடுங்கின என்ற விஜிதாவை பார்த்து கோபத்தில் தலையில் எடுத்து கொண்டாள் காயத்ரி. ஆனால் வேறு வழியில்லை என்று உணர்ந்தவள் அந்த மண்டையோட்டில் ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருந்த சில மயிர்களை மெதுவாக பிடுங்கினாள். அவளிடம் இருந்த பேனாவினால் அந்த மண்டையோட்டில் இறுகியிருந்த தசை திசுக்களை சுரண்டி எடுத்து ஒரு கவரில் போட்டு கொண்டாள். பிறகு மண்டையோட்டை அலமாரிக்குள் வைத்து அலமாரியை பூட்டிவிட்டு இருவரும் எழுந்து நடந்தார்கள். அப்போது பரத் அவன் கேபினை நோக்கி வருவது கண்ணாடி வழியே தெரிந்தது. அதிர்ச்சியில் பொத் என்று இருவரும் தரையில் உட்கார்ந்து கொண்டார்கள். சரியாக பரத் கேபின் கதவை திறக்கும் போது அருகிலிருந்த அறைக்குள் இருந்து வெளியே வந்த தயாளன் பரத்தை அழைத்து கொண்டு சென்றார். பரத் தயாளனுடன் அவருடைய அறைக்குள் சென்றபோது காயத்ரியும் விஜிதாவும் ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து வெளியேறினார்கள். ஜஸ்ட் மிஸ்டி என்ற விஜிதாவை கோபத்துடன் பார்த்தாள் காயத்ரி. திடீரென்று எதையோ நினைத்து சிரித்தாள் விஜிதா. என்னடி, பயத்தில் ஏதாவது கலண்டுடுச்சா என்ற காயத்ரியை பார்த்து, இல்லப்பா, நாம MBBS படிக்கும்போது
ஹாஸ்டல் வார்டன் ரூமுக்குள்ள பூட்டி இருந்த அலமாரியில இருந்து அவங்க சம்பள பணம் காணாம போச்சு இல்ல, அது ஞாபகம் வந்துடுச்சு, அதான் சிரிச்சேன் என்றாள் விஜிதா. இதை கேட்ட அடுத்த நொடி, அடி பயந்தாங்கொல்லி, ஒரு மண்டையில இருக்கிற ஹேரை கூட சரியா புடுங்க தெரியாத நீ எல்லாம் என்று கோபமாக சொன்ன காயத்ரியை டக்கென்று அணைத்து கொண்டு, சாரிப்பா, எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால கொஞ்சம் தடுமாறிட்டேன் என்ற விஜிதாவை கொலை வெறியுடன் துரத்தத் தொடங்கினாள் காயத்ரி. தாம் இருவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும் மருத்துவர்கள் என்பதையே மறந்து விட்டார்கள் காயத்ரியும் விஜிதாவும். எந்த பக்கம் ஓடுவது என்று தெரியாமல் ஓடிய விஜிதாவை துரத்தியபடி ஓடினாள் காயத்ரி. ஒரு கட்டத்தில் விஜிதாவை எட்டி பிடித்த காயத்ரி நிலை தடுமாற இருவரும் தடுப்புச் சுவரில் மோதிக்கொண்டு கீழே விழப்போனார்கள். சட்டென்று இரும்பை போன்ற கரம் அவர்கள் இருவரது தோள்களையும் பிடித்தது. இருவரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். பரத் அவர்கள் இருவரது தோளையும் தன் இரு கரங்களால் பிடித்திருந்தான். அந்த காட்சி பார்ப்பதற்கு ஒரு சிங்கம் தன் இரு கரங்களால் 2 பூனைக்குட்டிகளை பிடித்திருந்ததைப் போல இருந்தது. பாத்துங்க, ப்ளீஸ் கேர்ஃபுல் என்று கூறி அவர்களை ஸ்டெடியாக நிற்க வைத்துவிட்டு சென்றான். அவன் போவதையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். போர்ட் மெம்பர்ஸ் அறைக்குள் நுழைந்த விஜிதாவையும் காயத்ரியையும் முறைத்து பார்த்தால் மைத்ரேயி. எக்ஸலன்ட் டீம், நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா என்று கோபமாக கேட்ட மைத்ரேயை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் இருவரும். மேம், நீங்க சொன்ன மாதிரியே சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் என்றாள் விஜிதா. அவளை சட்டை செய்யாமல், காயு, யூ ஹாவ் டன் எ ஒண்டர்ஃபுல் ஜாப் என்றாள் மைத்ரேயி. தேங்க்ஸ் மேம் என்றாள் காயத்ரி. மைத்ரேயி மேலும் தொடர்ந்தாள். ஒரு டாஸ்கை முடிச்சா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். பட் யூ டூ வேர் வெரி கேர்லெஸ். மைத்ரேயினுடைய குரலில் கோபம் தெரிந்தது. அதுவும் இல்லாம செகண்ட் ஃப்ளோர்ல ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. பரத் கேபினுக்குள்ளார வரும்போது தயாளன் அங்கிளை நான் தான் அனுப்பி அவனை கூப்பிட சொன்னேன், இல்லைன்னா 2 பேரும் மாட்டி இருப்பீங்க. அவரு எங்களை என்ன மேம் பண்ணியிருக்க போறாரு? விஜிதா சற்று சலிப்பாக கேட்டாள். அவன் பார்க்க ஆளு கலரா ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால உங்களுக்கு புரியல. கடந்த 2 மாசத்துல அவனோட வீட்டுக்கு வந்த பிரஜாபதியோட ஆளுங்க 2 பேரு, அப்புறம் துடியலூர் பொன்னுத்தம்மன் கோவில் கிட்ட ஒரு 4 பேருன்னு மொத்தம் 6 பேர் அவனால இறந்திருக்காங்க. இப்ப கடந்த 2 வாரத்துல மொத்தம் 36 பேருக்கு அவனால கை கால் போயிருக்கு. அதுல 11 பேருக்கு இனிமே அவங்க வாழ்நாள் முழுவதும் நடக்கவே முடியாது. சரி, நீங்க எடுத்த சாம்பிள்ஸை கொடுங்க என்ற மைத்ரேயிடம் ஒரு சிறிய கவரை கொடுத்தாள் காயத்ரி. மைத்ரேயி அதை வாங்கி சுரேஷிடம் கொடுத்தாள். நம்ம கிட்ட இப்ப ரமா, பிரணவோட பிளட் சாம்பிள்ஸ் கூட இருக்கு. சுரேஷ், ப்ளீஸ் மேக் தி DNA அனாலிசிஸ் ஃபாஸ்ட் என்றாள். பிறகு விஜிதாவிடமும் காயத்ரியிடமும் திரும்பி, பரத் உங்களை பார்த்து நட்பா சிரிக்கிறானேன்னு ரொம்ப கேஷுவலா இருக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தன்னை சுத்தி ஒரு வேலி போட்டுக்கிட்டு அமைதியா இருக்கான். நாமளே அதை உடைச்சிடக்கூடாது. அப்புறம் இன்னைக்கு உங்க 2 பேரோட உயிரையும் அவன்தான் காப்பாத்தி இருக்கான் என்ற மைத்ரேயை புரியாமல் பார்த்தனர் இருவரும். மைத்ரேயி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோவை திரையில் ஓடவிட்டாள். அதில் சில நிமிடங்களுக்கு முன் காயத்ரி விஜிதாவை துரத்தி கொண்டு ஓடும் பதிவுகள் இருந்தது. காயத்ரி விஜிதாவை துரத்தி பிடிக்கும் போது இருவரும் நிலை தடுமாறி 2வது மாடியின் மூலையில் சரியாக கட்டி முடிக்கப்படாத தடுப்பு சுவரில் மோதி அங்கிருந்து கீழே விழ போகும்போது பரத் அவர்களை பிடித்து காப்பாற்றுகிறான். அந்த காட்சியை பார்த்த இருவருக்கும் பக் என்று இருந்தது. மேலும் பரத் அவர்களின் உடல் எடையை பொருட்படுத்தாமல் மிகவும் இலகுவாக அவர்களை பிடித்து இழுத்து நேராக நிற்க வைப்பதும் நன்றாக தெரிந்தது. அவன் மட்டும் அங்க வரலனா இந்நேரம் ஐசியூவில் இருந்திருப்பீங்க 2 பேரும் என்றாள் மைத்ரேயி. விஜிதா சற்று தளர்வான குரலில், சாரி மேம், நாங்க இதை கவனிக்கல. இன்ஃபேக்ட் அவர் எங்களை காப்பாத்தினது கூட இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றாள். மைத்ரேயி விஜிதாவின் தோளில் தோழமையுடன் கை போட்டு கொண்டே, எப்படி கவனிப்பீங்க? அவன் உங்களை காப்பாத்தினது கூட தெரியாம அவன் நடந்து போறதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க வயசும் நினப்பும் அப்படி என்று கூறி சிரித்தாள். அதே நேரத்தில் அங்கு வந்த மோகன், மைத்ரேயி, உன்னோட தமிழ் ஆராய்ச்சிக்கு ஆள் கிடைச்சாச்சு, 2 இல்ல 3 நாள்ல இங்க வராறான் என்றார். ஐ நீட் ஹிம் நவ் என்று கோபமாக சொன்ன மைத்ரேயிடம், அவரோட அம்மா இன்னைக்கு இறந்துட்டாங்களாம், உன்னோட முதலாளியோட முதலாளியே கூப்பிட்டாலும் இன்னைக்கு அவரு வரமாட்டாரு என்றார் கடுப்பாக. விஐபி வார்டு ரூமிற்குள் சுபா, ரமா, பிரணவ் மற்றும் ஸ்ரீதரன் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது விஜிதாவும் காயத்ரியும் அந்த அறைக்குள் வந்தனர். அதை பார்த்த சுபா,
வாங்கம்மா, எப்பவுமே என்னை பிரியாம வந்து போறீங்களே, ஆனா நீங்க 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட் தானே என்றாள். இந்த கேள்வியால் இருவரும் தடுமாறினார்கள். இல்லங்க ஆண்டி, ரமா ஆண்டியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சாரி வந்தோம் என்றாள் விஜிதா. அவளுடைய தடுமாற்றத்தை உணர்ந்து மென்மையாக சிரித்தாள் ரமா. ஸ்ரீதரனுக்கு காயத்ரி மற்றும் விஜிதாவின் உணர்வுகள் நன்றாக புரிந்தது. அவர் தன் மனதிற்குள், காயத்ரியோட சித்தப்பா சங்கர் கிட்ட திரும்ப பேசி பார்க்கணும், அதுக்கு முன்னாடி சுபா என்ன நினைக்கிறான்னு கேட்டுடணும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அவர் மனதிற்குள் விஜிதாவை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அனைவரும் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சுபா, ஏங்க பிரணவ் எப்படி வேலை பார்க்கறான், உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டாள். ஹி இஸ் சின்சியர் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர் என்றார் ஸ்ரீதரன். மேலும் இப்பெல்லாம் அவன் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது என்றார். ரமாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் மகன் நல்லவர்களுடனும் நல்ல இடத்திலும் வேலை பார்ப்பது எந்த தாய்க்கும் மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாகும். முதல்ல பரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும், அப்படியே அடுத்த 6 மாசத்துல பிரணவுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் ஜாம்னு பண்ணிடலாம் என்றாள் சுபா. அதே நேரம் அந்த அறைக்குள் நுழைந்த பரத்தை பார்த்து, பரத், சுபா மேடம் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்றாள் ரமா குறும்பாக. அதை ஆமோதிப்பதை போல மென்மையாக சிரித்து கொண்டே, இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றான். என்னடா இப்படி சொல்ற, ஏங்க என்னாச்சு உனக்கு என்று ஸ்ரீதரனை பார்த்து கவலையாக கேட்டாள் சுபா. சுபா குட்டி, பிரஜாபதி எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல, அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. இப்ப பிரணவும் நம்ம கூட இருக்கிறது அவனுக்கு தெரியும். அந்த பிரஜாபதி போலீஸ் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். கல்யாண வேலை ஆரம்பிச்சா அடிக்கடி ஆளுக்கு ஒரு வேலையா வெளியே போக வேண்டி வரும். பயந்துக்கிட்டே என்னால் காலத்தை ஓட்ட முடியாது. அப்பாக்கோ உங்களுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது என்றவனின் கண்கள் கலங்கிவிட்டது. என்னடா கண்ணுக்குட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, நீ எப்போ சொல்றியோ அப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதான் 1க்கு 2 பொண்ணு லட்டு மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறாங்களே, அதுல ஒருத்தருக்கு கூடவா உன்னை பிடிக்காம போயிடும் என்று வெகுளியாக சொன்னாள் சுபா. அதை கேட்ட காயத்ரி சங்கடமாக நெளிந்தாள். பரத் அவன் முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல், அப்பா ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா என்றான். பரத்தும் ஸ்ரீதரனும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அப்பா, பிரணவ் அம்மாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க என்றான். ரொம்ப நல்லதுப்பா, கிட்டத்தட்ட 2 வாரமா வீடாவே இல்லை. ஐ நீட் மை ஃபேமிலி பேக் என்றார் ஸ்ரீதரன். அப்பா, ஒரு ப்ராப்ளம். பிரணவும் அவங்க அம்மாவும் தனியாக இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இடத்துல தங்க வைக்க முடியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க என்றான். இவர்கள் இருவரும் பேசியதை ஜன்னல் அருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் சுபா. 2 பேரும் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா என்றாள். அறைக்குள் சென்றவர்களிடம், அவங்க 2 பேரும் நம்ம கூடயே கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தங்கட்டும், அப்பதான் எனக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் என்றாள். சுபா ரமாவை பார்த்து சிரித்து கொண்டே, ஒன்று நீங்க எங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும், இல்லை நாங்க உங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும். உங்களுக்கு எது வசதின்னு யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கு கேன்டீன்ல வந்தவனுங்க எப்படி இருந்தானுங்க பார்த்தீங்க இல்ல என்றாள். பரத், ஸ்ரீதரன், பிரணவ் மூவரும் வெளியில் வந்தனர். பரத் ஸ்ரீதரனை பார்த்து, அப்பா, இவங்க அங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த மலைவேம்பு மரத்துக்கு கீழே இருக்கிற மிஸ்டர் முகுந்தனோட மிச்சங்களை அப்புறப்படுத்தணும் என்றான். யாருடா இதை செய்வா என்ற ஸ்ரீதரனை பார்த்து, யார் அதை அங்க வச்சாங்களோ அவங்களே தான் என்று கூறியபடி முத்தண்ணனுக்கு போன் செய்தான். பரத் பிரணவை அழைத்து கொண்டு நேராக சொக்காம்புதூர் இடுகாட்டிற்கு சென்றான். அங்கே முகுந்தனின் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் விறகு கட்டைகளால் மூடப்பட்டு தகனத்திற்கு தயாராக இருந்தது. அதற்கு அருகே தலையை குனிந்தபடி முத்தண்ணன் நின்று கொண்டிருந்தார். பிரணவிற்கு எல்லாமே புரிந்துவிட்டது. அவனது கண்கள் கலங்க ஆரம்பித்தன. அவனுடைய குரல் தழுதழுத்தது. சார், அம்மாக்கு சொல்ல வேணாமா? அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். எங்க அப்பா முகத்தை கூட நான் பார்த்ததில்லை சார் என்று கதறியவனை தகன மேடைக்கு அருகில் அழைத்துச் சென்று காண்பித்தான். அங்கே விறகுகளுக்கு இடையில் சில மனித எலும்புகளுக்கு நடுவில் பரத் இத்தனை காலம் பொக்கிஷம் போல பாதுகாத்து வந்த மண்டையோடு இருந்தது. அதை பார்த்த அதிர்ச்சியில் கண்களை இறுக மூடிக்கொண்டான் பிரணவ். சில நிமிடங்களில் சிதைக்கு தீ வைத்து விட்டு கிளம்பினார்கள். தம்பி, நீங்க வரலையா என்ற முத்தண்ணனை பார்த்து,
கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றான். முத்தண்ணனும் பிரணவும் அங்கிருந்து சென்றவுடன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து திகு திகுவென்று எரிந்து கொண்டிருந்த சிதையின் தீயில் அதை பற்ற வைத்தான். சில வினாடிகள் ரசித்து புகையை இழுத்தவன் பிறகு 2 கைகளையும் விரித்தபடி வானத்தை பார்த்தான். திருப்தியா? சந்தோஷமா? நீங்க செஞ்ச தப்புக்கு எத்தனை உயிர் அவஸ்தைப்படுதுன்னு பார்த்தீங்களா என்று கண்களில் நீருடன் சிரித்தான். சூரிய ஒளி மறைந்து இருள் ஆக்கிரமிக்க தொடங்கியது. சட்டென்று முகத்தில் ஏதோ ஒரு ஒளி அடிக்க பரத் அந்த திசையை நோக்கி திரும்பினான். அங்கு மறைவாக அமர்ந்தபடி பரத்தை போட்டோ எடுத்து கொண்டிருந்தான் கதிர். பரத் சந்தேகத்துடன் நெருங்கி வருவதை பார்த்து பயத்தில் ஓட ஆரம்பித்தான் கதிர். கதிர் சென்ற திசையில் அவனை துரத்தத் தொடங்கினான் பரத். சொக்காம்புதூர் இடுகாட்டை விட்டு வெளியில் ஓடி வந்த கதிர் லேக் வியூ பார்க் வழியாக செல்வம்பதி ஏரியின் இடையில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு சில அடிகளுக்கு பின்புறம் வெகு அருகாமையில் யாரோ ஓடி வருவதைப் போல தோன்றியதால் மெதுவாக திரும்பி பார்த்தான். பரத் ஒரு வேட்டை மிருகத்தின் வேகத்தில் ஆனால் சிறிதும் மூச்சிறைக்காமல் ஓடி வந்து கொண்டிருந்தான். 2 நொடிகளில் அவனை எட்டி பிடித்த பரத் கதிரை பின்னுக்கு இழுத்து தள்ளி அவனை குப்புற சாய்த்தான். தடுமாறி விழுந்த கதிர் சுதாரித்து எழுந்து நின்றான். அவனுக்கு எதிரில் பரத் அவனையே சலனமின்றி பார்த்து கொண்டிருந்தான். கதிர் கராத்தேவில் கருப்பு பெல்ட் வாங்கியிருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. பரத்தின் பராக்கிரமங்களை சில வாரங்களாக அவனும் கவனித்து கொண்டிருப்பதால் அவனை மரணம் நெருங்கிவிட்டதை போன்றதொரு உணர்வு ஏற்பட்டது. அப்போது அவனுடைய காதில் இருந்த ப்ளூடூத்தில் மைத்ரேயி பேசினாள். டோன்ட் ட்ரை எனிதிங் ஸ்டூபிட். எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு தொண்டாமுத்தூர் ரோட்ல இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ள போயிடு என்றாள் மைத்ரேயி.